திவ்யா பாரதியுடன் காதலா? என்ன சொல்கிறார் ஜிவி பிரகாஷ்? ஜிவி பிரகாஷும் நடிகை திவ்யா பாரதியும் தங்களின் உறவு குறித்து முதல் முறையாக மனம் திறந்துள்ளனர். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்தார். இந்த தம்பதி கடந்த ஆண்டு விவாகரத்து பெற்றது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் அவர்களது விவாகரத்துக்கு காரணமாக நடிகை திவ்யா பாரதி சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் ஜிவி பிரகாஷுடன் டேட்டிங் செல்வதாக செய்திகள் வெளியாகின்றன. ஜிவி பிரகாஷ் நடித்த பேச்சுலர் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான திவ்யா பாரதி விரைவில் வெளியாக உள்ள கிங்ஸ்டன் படத்திலும் அவருடன் இணைந்து நடித்துள்ளார். பேச்சுலர் படத்தில் இருவரின் காதல் காட்சிகளை இளைஞர்களிடையே வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இருவரும் காதலிப்பதாக செய்திகள் பரவியது. ஜிவி பிரகாஷ் விவகாரத்தை அறிவித்தவுடன் மேலும் அதிகமாக இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதியும் தங்கள் இருவரின் உறவு குறித்து முதல் முறையாக வெளியில் பகிர்ந்துள்ளார். இது குறித்து பேசிய ஜிவி பிரகாஷ், பேச்சுலர் படத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் டேட் செய்வதாக பேசப்பட்டது. ஆனால் அவ்வாறு ஏதும் நடக்கவில்லை. நாங்கள் இருவருமே படப்பிடிப்பு தளத்தில் மட்டுமே சந்தித்து கொள்வோம். நாங்கள் சாதாரண நண்பர்கள் மட்டுமே. இருவரும் வெளியில் எங்கும் சந்தித்து கொண்டதில்லை. திரையில் எங்கள் இருவரின் நடிப்பு பேசப்படுவதால் அவ்வாறு மக்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களுக்குள் அப்படியான உறவு ஏதும் இல்லை என்று ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். திவ்யா பாரதி பேசிய போது, ஜிவி திருமண வரவேற்பு குறித்து என்னிடம் அனைவரும் கேட்பார்கள். நான் அவர்களின் குடும்பத்தை பிரித்துவிட்டதாக எனக்கு பெண்கள் பலர் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்பார்கள். ஜிவி சைந்தவி ஒன்றாக இசை கச்சேரியில் பாடிய போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இனிமேல் நம்மிடம் இது குறித்து யாரும் பேச மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதன் பின்னர் தான் என்னிடம் இது பற்றி அதிகமாக கேள்வி கேட்டனர். அவற்றை ஜிவிக்கு அனுப்பி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் பாருங்கள் என்று நான் கேட்டால், இவர்கள் இப்படிதான், விடுங்கள் பார்த்துக்கலாம் என்று பதிலளிப்பார். சில நேரங்களில் அவ்வாறு அனைவரும் பேசுவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் மக்கள், மீடியா போன்றவற்றை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார்.